வணக்கம் நேயர்களே. 4 பேரை மீட்பதற்காக 274 பேரை கொன்ற துயரம் இடம்பெற்றிருக்கின்றது. இதற்கு முன்னரும் 2 பேரை மீட்பதற்காக 74 பேரை கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவத்திற்கு மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான செயலை, மனித அவலங்களை, இனப்படுகொலையை மேற்கொண்டு வருகிறது இஸ்ரேல். காசாவில் நேற்றைய தினம் நுஸ்ரத் அகதிகள் முகாம் மீது கொடூரமான தாக்குதல் குடியிருப்பு பகுதிகள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று சொன்னால் 4 பணைய கைதிகள் அந்த குடியிருப்பு கட்டிடங்களுக்குள் முகாம்களுக்குள் வாழ்வதாக இஸ்ரேலுக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவர்களை மீட்பதற்காக இந்த கொடூரமான ஒரு யுத்தத்தை மேற்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு ஆரம்பித்த தாக்குதல்களில் 35,000த்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டார்கள். சிறுவர்கள், பெண்கள், குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. மருத்துவ சிகிச்சைகள் தடைப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருந்துகளுக்கு பற்றாக்குறை, அடிப்படை தேவைகளுக்கு பற்றாக்குறை என பெரிய பிரச்சனை அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பாதிக்கும் மேற்பட்ட பணைய கைதிகள் இடமாற்றப்பட்டிருக்கின்றார்கள். காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். போர் நிறுத்த காலங்களிலும் விடப்பட்டிருக்கின்றார்கள். எனினும் காசா மக்களை கொன்றொழிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை மட்டும் முன்னிறுத்தி 4 பணைய கைதிகளை மீட்பதற்காக நேற்றைய தினம் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினால். இந்த குண்டு தாக்குதல்களில்தான் அகதிகள் முகாம், நுஸ்ரத் பகுதியில் உள்ள அகதிகள் முகாம்களில் 274 பேர் கொல்லப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு உடலங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. காயமடைந்தவர்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். மிக தீவிரமான சிகிச்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைத்தியசாலைகளில் மேலும் அவர்களை தங்க வைத்து வைத்தியம் செய்வதற்கான இடம் இல்லை, மருந்துகள் இல்லை. பாரிய பிரச்சனைகளை வைத்தியசாலை எதிர்நோக்கி வருவதாக காசா சுகாதார அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலைகளின் பின்னால் இஸ்ரேல் இன்னும் எவ்வளவு தூரம் இந்த மனித படு அவலங்களை மேற்கொள்ள இருக்கிறது என்பது புரியாத புதிராகவே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஹமாஸை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலை நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கிறது. 4 பணைய கைதிகளுக்காக 274 பேர் காசாவில் கொல்லப்பட்ட துயரம் அரங்கேறியிருக்கின்றது. இது தொடர்பான செய்தியோடு தான் நாங்கள் இப்பொழுது இணைந்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருக்கிற செய்திகளுக்காக டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.